உலக மக்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தின் கோயம்புத்தூரிலுடைய பாரம்பரியமிக்க எங்களுடைய பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத்தினுடைய தலைவர் டாக்டர் பீர் முகமது ஆகிய நான் கோயம்புத்தூரில் தற்போது கோடியம்மன் திருக்கோயில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் பள்ளியின் வழியாக வரும் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் இந்த நோன்பு காலத்தில் ரமலான் காலத்தில் தாகித்திருந்தாலும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தாகம் தணிக்க தற்பொழுது நாங்கள் தண்ணீரும் பலகாரங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய முன்னோர்கள் பல நூற்றாண்டு காலமாக காட்டி தந்த வழிகாட்டுதலின்படி நாங்கள் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவை மூலமாக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளும் நாங்களும் என்றென்றும் மத ஒற்றுமையுடனும் நல் உணர்வுகளோடும் இருக்கின்றோம் என்பதனை இதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இந்த தேர் திருவிழா மட்டுமல்லாமல் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இஸ்கான் போன்ற நம்முடைய மாற்று மத நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய வழிபாட்டுகள் எங்கள் பள்ளியின் வழியாக வந்தாலும் நாங்கள் அவர்களை மரியாதை செலுத்துவதும் எங்களுக்கு அவர்கள் மரியாதை செலுத்துவதும் எங்களிடையே உள்ள ஒற்றுமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாளின் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் மக்களின் சார்பாக ரமலான் நல்வாழ்த்துக்களையும் ஒற்றுமையும் வலியுறுத்துமாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 10-30 ஆண்டுகளாக கோணியம்மன் கோயிலுக்கு நாங்கள் 12 மணி நேரம் நோன்பு வைத்து விரதம் இருந்தோம். அந்த விரதத்தின் அடிப்படையில் நம்ம தொப்புள் குடி உறவினர்களுக்கு அவங்க கோணியம்மன் தேருக்கு வரும்போது அந்த தாகத்தை தணிப்பதற்கு நாங்கள் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட அத்தார் ஜமாத்தின் சார்பாக தலைவர் சொன்னது போல நம்ம பாத யாத்திரை முருகன் கோயிலுக்கு போகும்போது நைட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10-30 ஆண்டுகளாக கொடுத்துட்டு இருக்கோம். இது எங்களுடைய. அஸ்ஸலாமு அலைக்கும். கோவையின் பாரம்பரியமிக்க கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த இந்த பள்ளியினுடைய செயலாளர் டி ஃபக்கீர் முகமது பேசுகின்றேன். இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையிலேயே அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் சகோதரத்தையும் போதிக்கின்ற மார்க்கமாக இருக்கின்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களின் நிர்வாகம் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் பல நிகழ்வுகளை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நோன்பு காலங்களில் நோன்பு திறக்கும் யுத்த நிகழ்வுகளை நாங்கள் நிகழ்த்துகிறோம். அனைத்து மத தலைவர்களையும் அனைத்து அந்த யுத்த நிகழ்வுகளில் நாங்கள் அந்த மத நிலக்கத்திற்கு உண்டான வேலைகளை செய்கிறோம். அதை தொடர்ந்து பார்த்தால் கோடையம்மன் தேர் திருவிழா அன்றைக்கு இந்த பக்தர்கள் வரக்கூடிய நேரம் கோடை காலமாக இருக்கின்றதனால் இந்த கோடை காலத்தில் அவருடைய தண்ணீர் தாகங்களை தீர்க்கின்ற அடிப்படையில் குடிநீர் விநியோகித்து நாங்கள் அதனை சிறப்பு செய்கின்றோம். அதனை தொடர்ந்து இஸ்கான் அமைப்பை சேர்ந்த கோயில் நிர்வாகிகள் வரும்போது பேரித்தம்பலம் கொடுத்து அதையும் நாங்கள் சிறப்பு செய்கின்றோம். பயிர்பூசம் அன்றைக்கு அந்த பாத யாத்திரை வருவதற்கு நாங்கள் கண் விழித்து தேநீர் விருந்து கொடுத்து மத நிலைமைக்கு உண்டான எல்லா வேலைகளையும் எங்கள் நிர்வாகம் தொடர்ந்து செய்யும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.